என்னடா தம்பி இவ்வளவு போராட்டமாக இருக்குது, இதில் எப்படி வாழ போகிறோம்? மற்ற மனுஷங்களாட்ட எப்படி சந்தோஷமாக இருக்க போகிறோம், நிம்மதியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து துக்கப்பட்டு துயரப்பட்டு என்னென்னமோ பட்டு காஞ்சி பட்டு கதறப்பட்டுங்கிற மாதிரி ஏன் பட்டு பட்டு கஷ்டப்படுற? உனக்கு தெரிஞ்சதை செய், உனக்கு தெரிஞ்சதை பண்ணு. அப்படின்னாத்த உன்னால் நிம்மதியாக இருக்க முடியும். அடுத்தவன் புது சட்டை போட்டிருக்கேன், அடுத்தவன் கார் வாங்குறேன், பைக் வாங்குறேன், வீடு வச்சுருக்கேன், வாசல் வச்சுருக்கேன், வச்சுட்டு போகிறேன், கடைசியில் பூராத்தையும் கொண்டுட்டு போகிறேன். நம்ம உடம்பே நமக்கு சொந்தம் இல்லைடா, தெரிஞ்சுக்கடா மடப்பயல்களே. நம்ம உடம்பே நமக்கு சொந்தம் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போதைக்கு வாடகைக்கு வந்திருக்கிறோம், அவ்வளவுதான். இருக்கிற வரைக்கும் நிம்மதி வேணுமடா தம்பி, நல்லா புரிஞ்சுக்க. காசு, பணம், சொத்து, ஆசை, பேராசை, நல்லது கெட்டது, தூக்கம், கண்டது கட்டது எது இருந்தாலும் இல்லாட்டி போயிட்டு போகுது. நிம்மதியான உறக்கம், நிம்மதியான சாப்பாடு, சந்தோஷமாக அந்த இருக்கிற அந்த சில நொடி, இது மட்டும்தான் வாழ்க்கை தேவை. இதெல்லாம் அப்புறம்தான்டா தம்பி.